தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கக்கூடிய நிலையில கரூர் தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர், இந்த அறிவிப்பு தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. தொகுதியினுடைய அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த எம்.ஆர். விஜயபாஸ்கர் நேற்று தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். ராஜினாமா செய்து கடிதம் கொடுத்ததன் அடிப்படையில் அந்த கடிதத்தை சபாநாயகர் உடனடியாக ஏற்றுக்கொண்டார். அதற்கு பிறகு சட்டப்பேரவை செயலகம் மூலமாக கரூர் தொகுதி காலியாக இருக்கிறது என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில ஒரு தொகுதி காலியாக இருந்தால் அந்த தொகுதிக்கு 6 மாத கால இடைவெளியில இடைத்தேர்தல் என்பது நடத்தப்பட வேண்டும். தமிழகத்துல ஏற்கனவே தொகுதிகளுடைய எண்ணிக்கை காலியாக உள்ள எண்ணிக்கை என்பது 6ஆக இருந்தது. கரூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த எம்.ஆர். விஜயபாஸ்கர் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ததன் மூலமாக தமிழ்நாட்டில் காலியாக இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியினுடைய எண்ணிக்கை 7ஆக அதிகரித்திருக்கிறது. இதன் காரணமாக சட்டப்பேரவை செயலகம் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிற நிலையில தேர்தல் ஆணையத்துக்கு இது முறைப்படி தெரிவிக்கப்படும். தேர்தல் ஆணையம் 7 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலுக்கான தேதியை விரைவில் அறிவிப்பதற்குண்டான நடவடிக்கைகளை தொடங்கும் என்பதுதான் தற்போதைய தகவலாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். எம்.ஆர். விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்திருக்கக்கூடிய நிலையில கரூர் தொகுதி காலியானதாக சட்டப்பேரவை செயலகம் அறிவித்திருக்கிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.